ஹாய் மக்களே, இன்னைக்கு ஒரு மேக்கப் vlog தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரியபாளையத்தில் அங்கேயே ஒரு சத்திரத்தில் ஸ்டே பண்ணி தான் மேக்கப் பண்ண போகிறோம். ரிசப்ஷன் மேக்கப் அண்ட் மார்னிங் முகூர்த்த மேக்கப் இருக்குது. ஃபஸ்ட் டே கரெக்டாக கிளம்புன டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12:30 சம்திங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 1 ஹவர்லேயே 1.5 ஹவர்லேயே நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம். போன உடனே கொஞ்சம் டெக்கரேஷன் வேலைலாம் பார்த்துட்டு இருந்தனால எங்களுக்கான ஒர்க்கை நாங்கள் பண்ணுறதுக்காக ரூமுக்கு போயிட்டோம். போன உடனே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா ஆனால் ப்ரைடும் சாப்பிடல. தென் நாங்கள் கூட வந்தவங்க யாருமே சாப்பிடவே இல்லை. சரி ஓகேன்ட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தனால நாங்களும் சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்களும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நாங்களும் சாப்பிட்டு ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டோம். ஓவரால் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு தென் நானும் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் தான் பண்ண ஆரம்பித்தேன். அவங்க கேட்ட மாதிரி ஹேர் ஸ்டைலும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆனால் பிஃபோர் லுக் தான் நான் எடுக்கவே இல்லை. ஆஃப்டர் லுக் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. சைடில் பிக்சர் டேக் பண்ணுறேன் பாருங்கள். லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் என் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓவரால் மேக்கப்லாம் ஃபினிஷ் பண்ணிட்ட அப்புறம் அவங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. அதுவும் எல்லாமே என்னுடைய மேக்கப் பொருளெல்லாம் வச்சு ஃபோட்டோஸ் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த ஃபோட்டோ அவங்க எனக்கு சென்ட் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் ப்ரைடாக ரெடி பண்ணிவிட்டு தென் நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அவங்க கொஞ்சம் வரவேற்புலாம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ரெடியாக எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி மேக்கப் லுக் உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நானே உங்கள் வீட்டுக்கு வந்து ஹோம் சர்வீஸ் பண்ணுறேன். கீழே நம்பர் டேக் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்கே நல்லா இருந்தது, ஆனால் ஃபினிஷிங் இன்னும் நல்லா இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கல. ஆனால் சூப்பராக இருந்தது. ஃப்ளவர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறத நான் இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறேன். நீங்களே பாருங்களேன் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்ட்டு. ரொம்பவே அழகாக இருந்ததுல. ஆனால் நேரில் பார்க்க இன்னும் சூப்பராக இருந்தது. எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா நான் டிஜேக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா? எங்கே போனாலுமே நம்ம தளபதி நம்ம கூடவே வந்துடுறாங்க. ஆல்மோஸ்ட் டிஜேவும் டிவிக்கு ஃபேனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே நம்ம தளபதி இல்லாமல் கிடையாது. நானும் என் சிஸ்டர் கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தோம். தென் அதுக்கப்புறம் என்னங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சாலே நமக்கு சாப்பாடு அப்படின்னு நாங்களும் சாப்பிட கிளம்பிட்டோம். பந்தியில் உட்காரும் போதே தெரியல நாங்கள் பிரியாணின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சோத்துல சாம்பாரான்ற கதையாயிடுச்சு. டேய் என்னங்கடா கறி குழம்பு சாம்பாரை ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு? அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் கல்யாணம் நடக்கிற மாரி தான் முன்னாடி நாள் நைட்டு எங்களுதுல வெஜ்ஜு தான் போடுவாங்க. ஏன்னா ரிசப்ஷனில் மட்டும்தான் பிரியாணி. எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தென் நாங்களும் கீழே வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ப்ரைடும் க்ரோமுக்கும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். தென் ஆல்மோஸ்ட் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச உடனே பாதி பேர் கிளம்பிட்டாங்க, பாதி பேர் அங்கேயே இருந்தாங்க. அதுவும் எல்லாமே என் சிஸ்டர் அவளும் கிளம்பிட்டா. சரி ஓகே நானும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு அப்படியே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் வைப்பில் போகலாமா? செம்ம வைப் இல்லைங்க. ஆனால் நான்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னமாரி யாரெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனில் போயிட்டு டிஜேயில் கால் கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் நம்ம ஆடலாங்க, ஆனால் அதர் ஃபங்க்ஷன் போனால் நம்ம கொஞ்சம் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணோம் இல்லைங்களா? ஓவரால் எல்லாமே முடிச்சுட்டு தென் எல்லாருமே தூங்க போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் தூங்குறது 1:30 இருக்கும். நெக்ஸ்ட்டு மார்னிங் லுக் வந்து நான் ஃபஸ்ட் லுக் என்னால் ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுது. ஃபோட்டோஸை நான் பக்கத்தில் டேக் பண்ணுறேன் பாருங்கள். லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் லுக் வந்து அவங்க முகூர்த்த சாரி பிங்க் கலரில் இருந்தது. எங்கள் மேரேஜில் வந்து கோல்டு வித் மெரூன் கலர் இருக்கும். ஆனால் ஆல்மோஸ்ட் அவங்களும் எங்களை மாரி தான் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் சரியாக அந்த புகையில் என்னால் வீடியோஸ் கவர் பண்ண முடியல. சரி ஓகே, மாப்பிள்ளை பொண்ணுக்கு தாலி கட்ட போகிறாரு, பார்க்கலாமா? ஓகே, நானும் இத்துடன் என் உரையாடலை முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.